எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து உணர்த்துகிற எங்கள் கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கும் ஜீவ வசனம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 16 வசனம் 7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இது தாவீது எழுதின சங்கீதம். இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஆலோசனை கர்த்தா என்பது ஒன்று. எந்த ஒரு காரியமும் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டு அவர் வழி நடத்துவதின்படி நடப்பதே ஒரு சிறந்த கிறிஸ்தவனின் பண்பு. அதிகாலையில் எழும்பி நாம் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடன் பேசுவார். நாம் பாடி துதித்து விட்டு வேத வசனங்களை வாசித்து ஆராய்ந்து பின்பு ஜெபித்துவிட்டு சிறிது நேரம் நம்முடன் கர்த்தர் பேச காத்திருப்போமானால் அவர் நம்முடன் பேசுவார். நமக்கு சில ஆலோசனைகளை தருவார். அன்றைய நாள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அதேபோல் நாம் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுதும் வேத வசனங்களின் மூலமாக நமக்கு தேவையான ஆலோசனைகளை தருவார். நமது ஜெபத்தால் கர்த்தரிடம் நம் உள்ளத்தில் பல காரியங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது நம்மை வழி நடத்துவார். நமது ஜெப ஐக்கியத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து ஜெபித்து கர்த்தரின் ஆலோசனைகளை பெறலாம். இதை தவிர சபையிலும் பிரசங்கத்தின் மூலமும் சொப்பனங்களின் மூலமும் தரிசனங்களின் வாயிலாகவும் வேறு பல வகைகளிலும் தேவன் நம்மை வழிநடத்துவார். நம் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருப்பதால் ராக்காலங்களில் நம்மை உணர்த்துவார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை தாவீதுக்கு எத்தனை அருமையானது என்று கூறுகிறார். கர்த்தரின் ஆலோசனைக்கு செவி கொடுப்பவன் ஞானவான். தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பவுலடியார் கூட எருசலேம் மக்களிடம் தேவனுடைய ஆலோசனை ஒன்றை கூட அவர் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்ததாக கூறினார். தாவீது தமக்கு ஆலோசனைகள் தந்த கர்த்தரை துதிக்கிறேன் என்று கூறினார். ஜெபம். எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் மூலமும் சொப்பனங்கள் தரிசனத்தின் மூலம் தினம் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி வருகிற உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் உள்ளந்திரியங்களின் மூலமாக எங்களை உணர்த்துகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களை வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமேன்.